அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கும்ப ராசிக்கான செப்டம்பர் மாத பலனை தான் பார்க்க போகிறோம். அருமையான செப்டம்பர் மாதத்தில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும் சதயம் 4 பாதங்களும் புரட்டாசி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் கொண்ட கும்பராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதியான செவ்வாய் 18ஆம் தேதி வரையில் 5ஆம் வீட்டிலிருந்து 19ஆம் தேதியில் 6ஆம் வீடான கடகராசிக்குள் பயிற்சியாகி நீச்சமாகிறாருங்க. அங்கு உள்ள உச்சகுருவால் நீச்சபங்கம் ஏற்பட்டு பயணிக்குங்க. இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சாதகமான சூழலே நிலவும். ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிலையில் 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையால் சுபத்துவம் பெற்று இருக்கும். இதனால் இந்த மாதம் கடும் உழைப்புக்கான மாதமாக தெரிகிறது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பலத்துடன் இருக்கும். அதே சமயம் 8ஆம் தேதியில் சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலமாக வரும் வேளையில் கும்பராசியினருக்கு மாளவிகா யோகம் உண்டாகுங்க. இதனால் வாழ்க்கையின் தரம் உங்களுக்கு உயரும். அந்த நாளில் சந்திரன் குருவுடன் இருப்பதால் குருச்சந்திர யோகமும் அங்கே செவ்வாயும் இருப்பதால் குருமங்கள யோகமும் சந்திரமங்கள யோகமும் உண்டாகுதுங்க. அதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களின் பெரும் முயற்சியால் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க. வாடிக்கையாளர்கள் வரவு அதிகமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழிலுக்காக வாங்கிய கடனை அடைத்து சந்தோஷம் அடைவீங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் புதிய பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. 2ஆம் இடத்தில் சனி வக்ரம், 7ஆம் இடத்தில் கேது இருப்பதாலும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கலாம். செவ்வாய் பகையாக இருப்பதால் சில நேரங்களில் சண்டைகளும் வரலாம். தொழிலை தக்க வைக்க பொறுமையை கையாள்வது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பேசும்போது நிதானமாக பேச வேண்டும். எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த மாதத்திற்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் சாதகமாக உள்ளதா என்பதை அறிந்து கொண்டு எந்த முயற்சி செய்தாலும் அது நல்லதுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தொழில்துறைகளில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் என்று பார்க்கையில் கல்வி சார்ந்த துறைகளான கல்லூரி நிறுவனங்கள், பயிற்சி மையங்கள், ஆன்லைன் கல்வி நிறுவனங்கள், சட்ட ஆலோசனை துறை, ஆடம்பர பொருட்கள், துணிக்கடைகள், அழகு சாதன பொருட்கள், கலை சார்ந்த தொழில்கள், ஆன்மீக பொருட்கள் மற்றும் சேவை சார்ந்த நிறுவனங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையுங்க. இதுவரை உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகுங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு எட்ட போகுதுங்க. அதே போல் கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்தத்தன்மையோடையே இருந்திருப்பீங்க. அந்த மந்தத்தன்மை அனைத்துமே நீங்கி சுறுசுறுப்பான மாதமாக வருகின்ற செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் கடன் வாங்கிட்டோம், கடனை எப்படி திருப்பி அடைக்க போகிறோம் அப்படின்ற மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இரவு பூரா தூங்காமல் நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்கிற காலமும் இருந்ததுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலம் எல்லாம் மறைய போகுதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வீச ஆரம்பிக்குங்க. அந்த வசந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க தயாராகுங்கள். அதே போல் உத்தியோகத்தில் இருந்த உங்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்டிருந்தாலும் இனி அதையெல்லாம் குறைந்துவிடுங்க. குருவின் உச்ச பலமும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனின் ஆட்சி பலமும் உங்களுக்கு பலந்தாங்க. வேலை இழப்பு போன்ற பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் 2இல் சனி இருப்பதாலும் செவ்வாய் பகையாக இருப்பதாலும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் வரலாம். சக பணியாளர்களிடம் பழகும்போது பிரச்சனைகள் வரலாம். அதில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து உங்கள் மனதிற்குள் ஒரு முறை ஓட்டி பார்த்து பேசுவது நல்லதுங்க. அரசு பணியாளர்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு பணி உயர்வு அல்லது விருப்பமான இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. பெரிய மருத்துவ நிர்வாகத்தில் பணிபுரியும் மருத்துவர்களாக நீங்கள் இருந்தாலும் அல்லது செவிலியர்களாக இருந்தாலும் அல்லது மருந்தாளுநர்களாக நீங்கள் இருந்தாலும், மருத்துவமனை ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி துறையில் வேலை செய்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் திறமைக்கேற்ற பாராட்டுகளும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதியதாக நீங்கள் வேலை தேடுபவர்களாக இருந்தால் செப்டம்பர் மாதத்தில் 3ஆம் வாரத்திலிருந்து வேலைவாய்ப்புகள், நேர்முக தேர்வு அழைப்புகள் வர ஆரம்பிக்குங்க. பொருளாதார வகையில்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2இல் ராசி அதிபதி சனி இருப்பதாலும் அதனை உச்ச புதனும் உச்ச குருவும் பார்ப்பதால் பணவரவு இருக்குங்க. ஆனால் வந்த பணம் கையில் தங்காமல் விரய செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். அதை நீங்கள் தான் சரிபார்க்க வேண்டும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது ஆன்மீக பயணச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இந்த மாதத்தில் யாரிடத்திலும் கடன் வாங்குவதையோ அல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதனால் உங்களுக்கு பின்னாளில் பாதிப்புகள் வரக்கூடுங்க. கவனம் முக்கியம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ராசியில் ராகு, 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்களாலும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வரலாம். குடும்ப நபர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். பேச்சில் கடுமை இருக்கும்.
குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வந்து நீங்கும். பெரியவர்களோட ஆலோசனைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. அப்படி காது கொடுத்து நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. உங்களை காட்டிலும் குடும்பத்தில் வேறு யாராவது சந்தோஷமாக இருந்தாலோ நல்ல நிலையில் இருந்தாலோ உங்களுக்கு பொறாமை எண்ணம் வளரும். காரணம் 6ஆம் வீட்டில் மற்றும் 8ஆம் வீட்டில் உச்ச கிரகங்கள் இருக்கிறது. குடும்ப நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் அல்லது வேறு முக்கிய செலவுகள் வரும். அது உங்களுக்கு எரிச்சலை தரக்கூடுங்க. நம்மளால் பணத்தை சேமித்து வைக்க முடியலையே என்ற கடுப்பு உங்களுக்கு இருக்குங்க. திருமணம் பந்தத்திலும் 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் தம்பதிகளுக்கிடையே அதிருப்திகரமான போக்கு நிகழுங்க. வாழ்க்கை துணையின் பேச்சுக்கு எதிர்பேச்சு தான் உங்களிடம் இருந்து வரும். 7ஆம் அதிபதி சூரியனும் 17ஆம் தேதியில் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவதால் தேவையற்ற சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள், பலமான சண்டைகள் எல்லாம் உருவாக வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. அதுவே கணவன் மனைவி வெவ்வேறு ஊர்களில் தனித்தனியாக வேலை நிமித்தமாக வாழ்கிறீர்கள் என்றால் பாதிப்புகள் சற்று குறைவாகவே இருக்குங்க. திருமணமான கும்பராசிக்காரர்கள் பலரும் இந்த மாதத்தில் பொறுமையாக இருப்பதே நல்லது. ஏற்கனவே திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இல்லை. சுக்கிரன் மட்டுமே யோக நிலையில் இருப்பதால் ஒரு சில ஆண் நேயர்களுக்கு வரன்கள் அமையலாம். அதுவும் அவர்களின் ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நடக்குங்க. மற்றவர்கள் நவம்பர் மாதத்திலிருந்து வரன் தேட ஆரம்பிப்பது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் 5ஆம் அதிபதி புதனும் 8ஆம் வீட்டில் மறைகிறது. சந்தான பாக்கியத்தை தரும் உருவம் 6ஆம் வீட்டில் மறைவு. மாதம் முதல் பாதியில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் பகையாக இருக்கும். ஆகையால் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது நல்லதுங்க. மருத்துவ ரீதியாக குழந்தைக்கு முயற்சிப்பவர்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வரும் மாதத்தில் நல்ல செய்திகளும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, காதலிப்பவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காதலர்களுக்கு இடையே புரிந்துணர்வு மிகவும் குறைவாக இருக்கும். ஈகோ பிரச்சனை அதிகம் வருங்க. நிறைய சந்தேக எண்ணம் வரும். நம்பிக்கையின்மையால் சிலருக்கு பிரேக்கப் ஆகவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. உறவுகள் மற்றும் காதலருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. கும்பராசி மாணவர்களுக்கு ராசி அதிபதி சனியின் மீதே குருவின் பார்வை இருக்கிறது. அதோடு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் மற்றும் 8இல் மறைந்த புதனும் நிறைந்த கல்வியை தரும் என்பதால் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருங்காலத்திற்கான தேர்வுகளுக்கு இப்போதே உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். இருப்பினும் முதல் வீட்டில் ராகு இருப்பதால் கவனம் சிதற வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இந்த மாதத்தில் தேர்வுகள் ஏதேனும் இருந்தால் அதிக கவனம் செலுத்தி படிப்பது அவசியம். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது ஜென்ம ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்தில் சனியும் இருப்பதால் முகம் சார்ந்த பாதிப்புகள் வரலாம். கண்கள், பற்கள் மற்றும் தொண்டை பகுதிக்கு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கலாம். அதில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேல் வயிற்றில் வலி, பின்முதுகு வலிகள், அஜீரண கோளாறுகள் வரலாம். முறையான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான மருத்துவமும் கை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது, எறும்புகளுக்கு வெள்ளத்துடன் அரிசி மாவு அல்லது பறவைகளுக்கு தானியம் வழங்குவதும் சுப பலன்களை தருங்க. ஆகையால் கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.